அங்கே அங்கே ஒரு தரம் வெளித்தளவுகள் இங்கே எமது மண்ணுக்காகவும் எமக்காகவும் வித்துடலாகிய எங்களுடைய மாவீரர்களுடைய பெற்றோரை கௌரவிக்கும் விதமாக இன்றைய நாள் இந்த நிகழ்வு இந்த இடத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே எமக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்து தங்களுடைய உயிரை துச்சமென மறைத்து இனம் காத்த அந்த மாவீரர்களை நாங்கள் நினைவு கூறுவதோடு மாவீரர்களுக்கான இந்த மாதத்திலே தங்களுடைய குடும்பத்திலே வீட்டுக்கு ஒரு வீரன் தந்த அந்த எங்களுடைய பெற்றாரை நாங்கள் நினைவு கொண்டு அவர்களை கௌரவிக்கிற இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே வெறுமனே வலைத்தளங்களிலே வாய்ப்பேச்சாகவோ அல்லது தங்களுடைய செயல்களை வீடியோவாகவோ மாத்திரம் பதிவு செய்து கொண்டிருக்காமல் எங்களுடைய இனத்திற்காக தங்களுடைய உயிர் நீத்த மாவீரர்களை நினைவு கொண்டு அவருடைய பெற்றோர்களுக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும், ஈழத்துக்கு ஏதாவது செய்த வேண்டும் என்ற தாகத்தோடு அந்த வலைத்தளங்களாக குறிப்பாக டிக்டாக் வலைத்தளத்தினூடாக தன்னுடைய அந்த செயற்பாடுகளை மன்னிக்கும் மறவர்களாகவும் செய்து கொண்டிருக்கின்ற சிவா அண்ணாவுடைய அந்த உதவி குறிப்பாக ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து தன்னுடைய அந்த நேரலையினூடாக தன்னிடம் எங்களுடைய தாய்மொழி சம்பந்தமாகவோ நமது விடுதலை போராட்டம் தொடர்பாகவோ நம்முடைய வீர மறவர்கள் தொடர்பாகவோ எழுப்பப்படுகின்ற உதவிகள் கேட்கப்படுகின்ற அந்த உதவிகளை அவர் ஈழத்திலே செய்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நேற்றைய தினம் இந்த உதவிகள் மட்டக்களப்பிலே இருக்கின்ற எங்களுடைய மறவர்களுக்காக அவருடைய பெற்றோர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த இரண்டை மாத நகர் பகுதியிலேயும் நாளைய தினம் முல்லைத்தீவு மற்றும் புள்ளியவளை பிரதேசத்திலும் இந்த மாவீரர் பெற்றோர்களுக்கான இந்த உதவிகள் வழங்கப்பட காத்திருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் குறிப்பாக இந்த உதவியை வழங்கியிருக்கின்ற அந்த சிவாநாதனுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய மண்ணுக்காக மரணித்த எங்களுடைய வீரர்களை எங்களுக்கு உபந்தளித்த மன்னிக்கின தாரைமார்களுடைய இந்த பெற்றோர்களை நன்றியோடு நினைவு கூற நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். காடு மேடெல்லாம் அலைந்து வீட்டை விட்டு வெளியேறி தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தங்களுடைய உயிரையும் கூட எங்களுக்காக அழைத்து சிங்கள காணியிடமிருந்து எங்களை விடுவிக்க போராடிய அந்த மா வீரர்கள் எங்களுடைய இந்த மாவீரர்களை நாங்கள் இன்று நினைவு கூர்ந்து அவருடைய பெற்றோர்களுக்கு நன்றி கூறுவது என்ற இந்த நிகழ்வில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு சிறப்பான விடயமாகும். 14 ஆண்டுகள் கடந்து விட்டாலும் அந்த வடுக்கள் இன்றும் எங்களுடைய உடலிலோ உள்ளத்திலோ இருந்து இன்னும் மறைந்துவிடவில்லை. 30 ஆண்டு கால போராட்டம் 2009ஆம் ஆண்டு நிறைவுக்கு வந்துவிடவில்லை. இன்றும் எங்களுடைய மனங்களூடாக எங்களுடைய உறவுகளுடைய இந்த நினைவுகளினூடாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. எங்களுடைய உயிருள்ளவரை எங்களுடைய மண்ணுள்ளவரை ஈழம் என்றும் வெற்றி பெறும், ஈழம் வெற்றி பெற நாம் என்றும் காத்திருப்போம் என்ற வேட்கையோடு இந்த நிகழ்வில் ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் மீண்டும் இந்த உதவியை எங்களுக்கு எங்களூடாக யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் ஒரு சமூக சேவை அமைப்பாக யாழ்ப்பாணம் KKP அமைப்பினராக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களூடாக தொடர்பு கொண்டு இந்த உதவியை வழங்கி இருக்கின்ற ஆஸ்திரேலியாவால் டிக்டாக் நேரலை நண்பர் அண்ணா சிவா அவர்களுக்கு எங்களுடைய மனமான நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் எங்களுடைய மறவர்களுக்காக தலை சாய்த்து விடைபெறுகிறேன். பல புலம்பெயர்ந்த உறவுகள் இந்த மண்ணின் மக்களுக்காக நாளாந்தம் தங்களுடைய உழைப்பினை உபந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளிநாடு என்றால் சாதாரணமாக பணம் கொண்டுவதாக நம்முடைய மக்கள் என்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடும் குளிரிலும்
துயரிலும் நாளாக நாங்கள் 3 வேளையும் சமைத்து உண்ணுகின்றோம். ஆரோக்கியமான உணவுகளிலும் அதை தவிர்த்து ஏதேதோ உணவுகளை உண்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் 3 நேரம் 3 நாள் 4 நாள் குளிரூட்டப்பட்ட உணவுகளைத்தான் அவர்கள் உண்டு வருகிறார்கள். காரணம் அவர்கள் அங்கு நாளாக சமைக்க முடியாது. அங்கு இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக தங்களால் ஏதாவது செய்துவிட முடியாதா என்ற ஏற்பத்தோடு பல உறவுகள் இந்த மக்களுக்காக செய்வதற்காக நாளும் பொழுதும் அவர்கள் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் மறந்துவிடவில்லை. போராட்டம் முடிந்துவிட்டது என்று அவர்கள் மக்களையும் மறந்துவிடவில்லை. மக்களுக்காக ஒவ்வொரு அமைப்புகளாக இணைந்து செய்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த சிவாதாரத்தின் ஊடாகவும் இந்த மக்களுக்காக இந்த கௌரவத்தின் ஊடாக இந்த மாவீரர் பெற்றோரை கௌரவித்து அவர்களுக்காக தங்களால் முடிந்த உதவியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த உதவியை செய்கிறார்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த உதவியை செய்கிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் இங்கே செய்கிறோம். நாளைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 பகுதிகளிலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு பகுதியிலும் செய்கின்றோம். இதற்காக முழு அர்ப்பணிப்பை நாங்கள் உண்மையிலேயே 30 பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது முன்வந்து இன்று 200 பேர் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய அளவு இந்த உணவு பொதியை தயார் செய்து தந்த அந்த சிவா தளத்தின் புலம்பெயர் உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு